எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி தோசை வெரைட்டியை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வெரைட்டி பார்த்தோம்னா ஃபேட் தோசை. இதில் பார்த்திங்கன்னா ஃபேட்டுன்னு நினைக்காதீங்க. இப்போ வெயில் காலம் நிறைய வருது, கொஞ்சம் ஹீட் ஆகிடுச்சு பாடி அப்படின்னா இந்த தோசையை நீங்கள் ட்ரை பண்ணலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது தோசை மாவு. இப்போ தோசை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். கல்லை சூடு பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு கரண்டி ஃபுல்லாக மாவு எடுத்துக்கோங்க. நல்லா தோசையை ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபேட் தோசை ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்லது. ஹீட்டான பாடிக்கு இது ரொம்ப நல்லது. ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் இதில் போட்டுக்கோங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் தூளாக நறுக்கினது. இது எல்லாமே சிம்மில் வச்சு தாங்க செய்யணும். ஒரு சின்ன வெங்காயம் கணக்குங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், சின்ன சைஸ் வெங்காயம் எது வேணால் நீங்கள் எடுத்து பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு கைப்பிடி அளவுக்கு கேப்சிகம் பொடியாக நறுக்கினது. இதில் போட்டுக்கலாம். அடுத்தது ஒரு சின்ன தக்காளி, அதுவும் இதிலேயே போட்டுக்கலாம். இது ஸ்லோ ஃபயரில் இதுலேயே குக் ஆகணும். இது நல்லா குக் ஆகிடுச்சு. இது மேலே நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எடுத்துக்கணும். இது நல்லா இதுலேயே கரெக்டாக எடுத்துக்கோங்க. இது போட்ட அப்புறம் நல்லா ஒரு க்யூப் அளவுக்கு, க்யூபாக கிடச்சா ஒரு க்யூப் ஃபுல்லாக சீஸ் திரும்பி இதை நீங்கள் பரப்பி எடுத்துக்கோ. இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் நம்ம இதிலேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். எவ்வளோ சீஸியாக இருக்குது பாருங்கள். இதில் இருக்கிற வெஜிடபிள்ஸ் நான் இப்போ ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ இந்த தோசையை திருப்பி எடுத்துடலாம் மெதுவாக. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஹை ஃபேட் தோசை ரெடி. இந்த பாருங்கள், வெஜிடபிள்ஸ் இதில் எடுத்து வச்சாச்சு. ஹை ஃபேட் தோசை இதில் போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்கு. நீங்களும் இந்த தோசையை ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.